ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் சகல விதமான தாவரங்களையும் மிருகங்களையும் படைத்தார். பின்பு பூமியின் மண்ணில் இருந்து முதல் மனிதனை உருவாக்கினார். அவர் அவனின் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டார். பின்பு தேவன் ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டார். எனவே அவர்கள் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டு ஏதேன் என்ற அழகிய தோட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தேவன் ஆதாமிடம், இந்த ஒரு மரத்தின் பழத்தை தவிர மற்ற எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம், நீங்கள் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் சாவீர்கள் என்று கூறினார். ஆனால் ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட தூண்டினார். அவள் அந்த பழத்தை தானும் சாப்பிட்டு தனது கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் புசித்த உடனே தேவனுடன் அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. எனவே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினார். இந்த கீழ்ப்படியாமையின் விளைவாக ஆதாம் ஏவாள் அவர்கள் சந்ததியினருக்கும் வேதனைகளும் மரணமும் ஏற்பட்டது. ஆனாலும் தேவன் மனிதர்களை நேசித்தார்.